சபாநாயகர் என்ன சொல்றாரு, அவங்க கைப்பட எழுதி தந்தாங்க. இது ஒரு ப்ரொசீஜர். இது ஒருத்தர் சுயமா ராஜினாமா பண்றாரான்னு பாக்குறதுக்கு யாரோ டைப் அடிச்சதுல கையெழுத்து போடுறாரா, அவரு சுயமா எழுதி கொடுக்கறாங்க பாக்குறது. இது ப்ரொசீஜரா, இது டெக்னிக்கல் மேட்டர். இது அல்ல மெட்டீரியல் மேட்டர். அவங்களுக்கு ரிசைன் பண்ணதுக்கே உரிமை இல்லை, அவங்க தகுதி இழந்துட்டாங்கிறது சபாநாயகருக்கு தெரியும். அவர் நாலேஜுக்கு உட்பட்ட ஒரு விஷயம் தான். என்னைக்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்களோ அன்னைக்கே தகுதி இழந்துட்டாங்க. அப்ப எம்எல்ஏ இல்லாத ஒருத்தர் எம்எல்ஏ பதவி எப்படி ரிசைன் பண்ண முடியும்? இதைத்தான் அதிமுக சட்டக்குழு நண்பர் இன்பதுரையும் தெளிவா கேட்கிறாரு. சபாநாயகர் நியாயமான முறையில நடக்கல, நேச்சுரல் ஜஸ்டிஸ் படி நடக்கலங்கிறதுக்காக தான் 5 நிமிஷத்துல நீங்க எப்படி முடிவெடுத்தீங்கன்னு கேட்கிறாப்புல. அப்ப சபாநாயகர் இந்த ராஜினாமா கேட்கும் போது அதிமுக தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, சபாநாயகர் என்ன கேட்கணும்னா, ஏற்கனவே நீங்க தகுதி இழந்துட்டீங்களே, உங்களை நீக்கணுமா நீக்காண்டாமாங்கிறது நான் முடிவு பண்ணணும். உங்களை கண்ட்ரோல் பண்ணவும் இல்லை. எடப்பாடி கண்ட்ரோல் பண்ணிட்டாருன்னு வைங்க, நான் இவரை மன்னிச்சு விட்டுட்டேன்னு வைங்க, அவங்க ரிசைன் பண்ணலாம். எடப்பாடி தரப்புக்கு அவங்க எதிர்த்து போட்டதுமே தகுதி இழந்துட்டாங்கிறது அவங்க தரப்பு.